பணம். இந்த உலகத்தில் எல்லாரும் விரும்புறது இதுதான். ஆனா ஒரு கேள்வி, ஏன் சில பேருக்கு மட்டும் பணம் அதிகமா சேருது? ஏன் சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதே நிலையில தான் இருக்காங்க? இதுக்கு காரணம் லக் இல்ல, காரணம் மைண்ட் செட். ஒரு ஏழை மனசு எப்போதும் எப்படி சர்வைவ் பண்ணலாம்னு தான் யோசிக்கும். ஆனா ஒரு பணக்கார மனசு எப்படி க்ரோ பண்ணலாம்னு தான் யோசிக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றாரு. ஒரு மனிதன் அவன் சிந்தனைக்கு சமம். நீ என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ ஆகிற. அதனால்தான் இன்று இந்த வீடியோல நான் சொல்லப்போற 7 விஷயங்கள் உன் வாழ்க்கையை அடிப்படையிலேயே மாற்றும். இது மோட்டிவேஷன் வீடியோ இல்ல, இது ஒரு ப்ளூ பிரிண்ட். நீ இந்த 7 விஷயங்களை உண்மையா ஃபாலோ பண்ணினா நீ பணக்காரனாகிறது உறுதி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாரு. பகுதி 1, பெரிய சிந்தனை. திங்க் பிக். ஒரு மனிதன் எவ்வளவு உயரம் செல்ல முடியும், அது அவன் சிந்தனையால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நீ இன்று இருக்கிற நிலையை நினைச்சு பாரு. உன் இன்கம், உன் வாழ்க்கை, உன் சுற்றம், இவை எல்லாமே ஒரு நாளில் உருவானது கிடையாது. இது பல வருடங்களாக நீ நினைத்து கொண்டிருந்த எண்ணங்களின் விளைவு. பல பேர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களையே லிமிட் பண்ணிக்கிறார்கள். நான் சாதாரணவன்தான், என்னால இது முடியாது, என் சிச்சுவேஷன் இதுதான். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஒரு மனிதனின் ஃபியூச்சரை ஆரம்பத்திலேயே முடிச்சுவிடும். சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதன் அவன் சிந்தனைக்கு சமம். அதாவது நீ என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ ஆகிற. ஒரு எக்ஸாம்பிள் பாரு. ஒரு பில்டிங் கட்டணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் அந்த பில்டிங் உருவாகாது. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் ஈக்குவல் டு உன் சிந்தனை. நீ தினமும் என்ன யோசிக்கிறேனோ அது ஸ்லோலி உன் ரியாலிட்டி ஆகும். ஒரு சாதாரண மனிதன் ப்ராப்ளம் பார்த்தா பயப்படுவான். ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதன் அதுல ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறான். இதுதான் டிஃபரன்ஸ். நீ இப்போ ஒரு முடிவெடுக்கணும். நீ ஸ்மாலா வாழ போறியா இல்ல பிக்கா வாழ போறியா? ஸ்மால் திங்கிங் ஈக்குவல் டு ஸ்மால் லைஃப், பிக் திங்கிங் ஈக்குவல் டு பிக் லைஃப். நீ பெரியவனாக ஆகணும்னா முதல்ல உன் மனசுல பெரியவனாக ஆகணும். நீ உன் லைஃபை விஷுவலைஸ் பண்ணு. நீ எங்கு போகணும், என்ன அச்சீவ் பண்ணணும், அதை கிளியரா இமேஜின் பண்ணு. அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணு. நினைவில் வை, உலகம் உன்னை லிமிட் பண்ணாது, நீயே உன்னை லிமிட் பண்ற. அந்த லிமிட்டை உடை. அதற்கான முதல் ஸ்டெப் பெரிய சிந்தனை. பகுதி 2, ஒழுக்கம், டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் பெரிய சக்சஸ் கிடையாது. டேலண்ட் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், ஆனா டிசிப்ளின் இல்லை என்றால் அந்த எல்லா விஷயங்களும் யூஸ்லெஸ் ஆகிடும். பல பேர் மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆனா 2 நாள்ல அந்த மோட்டிவேஷன் போயிடும். ஏன்னா மோட்டிவேஷன் டெம்பரரி, ஆனா டிசிப்ளின் பெர்மனன்ட். சக்சஸ்ஃபுல் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் தினமும் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவாங்க. அவர்கள் மூடு பார்த்து வேலை பண்ண மாட்டாங்க. அவர்கள் கமிட்மெண்ட் பார்த்து வேலை பண்ணுவாங்க. நீ ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை பண்ணி அடுத்த நாள் ஒன்றும் செய்யலன்னா அது growth இல்ல. ஆனா நீ தினமும் 2-3 மணி நேரம் கன்சிஸ்டண்டா வேலை பண்ணினா அது காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய ரிசல்ட் தரும். இதுதான் டிசிப்ளின் பவர். டிசிப்ளின்னா என்ன? நீ செய்யணும் என்று தெரிந்த விஷயத்தை மனசுக்கு பிடிக்கலானாலும் தொடர்ந்து செய்வது. அதுதான் உன்னை வேற லெவலுக்கு எடுத்துச் செல்லும். நீ தினமும் ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணு. எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும், என்ன செய்யணும், அதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணு. நினைவில் வை, டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை டிரெக்ஷன் இல்லாத கப்பல் மாதிரி. அது எங்க போகுது தெரியாது. ஆனா டிசிப்ளின் உள்ள வாழ்க்கை ஒரு கோலுக்கு நேராக செல்லும். நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணினா உன் ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இன்று இருந்து டிசிப்ளினை உன் லைஃப்ல பில்ட் பண்ணு. பகுதி 3, ஸ்கில் வளர்த்துக்கொள். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது லக் இல்ல, ஸ்கில். நீ எந்த ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறையோ அதுதான் உன் இன்கம்மை தீர்மானிக்கும். பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா உண்மை என்னன்னா அவர்களுக்கு ஸ்கில் இல்ல. நீ ஒரு கம்பெனி ஓனரா இருந்தா ஸ்கில் இல்லாதவனை வேலைக்கு எடுப்பியா இல்ல ஸ்கில் உள்ளவனையே தேடுவியா? அதான் ரியல் வேர்ல்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில், பிசினஸ் திங்கிங், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், இவைதான் இன்றைய காலத்தில் கோல்ட். நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் டாப் 10% ஸ்கில் லெவலுக்கு போனா மணி ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ தினமும் ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணு. புக்ஸ் படி, வீடியோஸ் பார், பிராக்டிஸ் பண்ணு. ஒரு வருடத்துக்கு அப்புறம் நீ வேற லெவல். நினைவில் வை, ஸ்கில் இல்லாதவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவான்,
ஸ்கில் உள்ளவன் டிமாண்ட் கிரியேட் பண்ணுவான். அதனால் உன் டைமை ஸ்கில் பில்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணு. பகுதி 4. ரிஸ்க் எடுக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு விஷயம் அவசியம், ரிஸ்க். ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை சேஃபா இருக்கும், ஆனா அது growth இல்லாத வாழ்க்கை. பல பேர் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அவர்கள் ஒரு இடத்தில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா ஃபியர். நான் ட்ரை பண்ணினா ஃபெயில் ஆகிடுமோ? மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னால முடியுமா? இந்த கேள்விகள்தான் ஒரு மனிதனை ஆரம்பிக்க கூட விடாமல் தடுக்குது. ஆனா ஒரு உண்மை கேள், நீ ட்ரை பண்ணாம இருந்தா நீ ஆல்ரெடி ஃபெயில். சாணக்கியர் காலத்திலேயே ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தார். பயந்தவன் எப்போதும் பிறர் கட்டுப்பாட்டில்தான் வாழ்வான். ஆனா தைரியன் கொண்டவன்தான் தனது வாழ்க்கையை உருவாக்குவான். நீ சேஃப் ஜோன்ல இருந்தா உனக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும், ஆனா அந்த கம்ஃபர்ட் உன்னை ஸ்லோலி டிஸ்ட்ராய் பண்ணும். ஏன்னா growth எப்போதும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில தான் இருக்கும். நீ ஒரு சீட் மாதிரி நினைச்சுக்கோ. அது மண்ணுக்குள் இருக்கும்போது சேஃபா இருக்கும், ஆனா அது ட்ரீ ஆகணும்னா அது அந்த சேஃப்டியை பிரேக் பண்ணணும். அதே மாதிரி தான் நீயும். சக்சஸ்ஃபுல் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனா அவர்கள் பிளைண்டா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவர்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது திங்க் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபெயிலியர் வந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா அவர்கள் ஒரு விஷயம் தெரியும், ஃபெயிலியர் ஒரு முடிவு இல்ல, அது ஒரு எசன். நீ ஃபெயிலியரை ஃபியர் பண்ற வரை நீ க்ரோ ஆக மாட்ட. ஆனா நீ ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணினா அது உன்னை பவர்ஃபுல்லாக்கும். ஒரு விஷயம் நினைவில் வை, பிக் சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு பிக் ரிஸ்க். நீ பெரிய வாழ்க்கை வாழணும்னா சில நேரம் ரிஸ்கி டிசிஷன்ஸ் எடுக்கணும். அதனால் இன்று இருந்து ஃபியரை சைடு வச்சு ஆக்ஷன் எடு. அந்த ஒரு ஸ்டெப் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். பகுதி 5. நல்ல சுற்றம், ரைட் நெட்வொர்க். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அது நீ யாருடன் இருக்கிறேன்னு தான் தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் என்னன்னா, யூ பிகம் வாட் யூ சரவுண்ட் யோர் செல்ஃப் வித். நீ தினமும் நெகட்டிவ் பீப்புளுடன் இருந்தா அவர்கள் பேசுறது, அவர்கள் மைண்ட் செட், அது ஸ்லோலி உன்னையும் நெகட்டிவா மாற்றும். அவர்கள் ட்ரீம் பண்ண மாட்டாங்க, அவர்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அவர்கள் வளர மாட்டாங்க. அதனால் நீயும் அதே மாதிரி ஆகிடுவ. ஆனா நீ சக்சஸ்ஃபுல் பீப்புளுடன் இருந்தா அவர்களின் திங்கிங் வேற லெவல். அவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கிறாங்க, அவர்கள் growth பற்றி யோசிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் உன்னையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதனின் சக்தி அவன் சுற்றத்தால் அதிகரிக்கும். நீ எந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறையோ அந்த லெவல்ல ஆல்ரெடி இருக்கும் பீப்புளை தேடு, அவர்களுடன் கனெக்ட் ஆகு. நெட்வொர்க் என்பது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது growth டூல். நீ சரியான நெட்வொர்க் பில்ட் பண்ணினா உன் வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நினைவில் வை, ராங் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ராங் லைஃப், ரைட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பிரைட் லைஃப். அதனால் உன் சர்க்கிளை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு, அது உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். பகுதி 6. நேரத்தின் மதிப்பு, வேல்யூ டைம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும் ஒரே ரிசோர்ஸ் என்னன்னா டைம். ரிச்சானவனுக்கும் 24 ஹவர்ஸ் தான், புவரானவனுக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா அவர்கள் அந்த டைமை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தான். பல பேர் டைமை வேஸ்ட் பண்றாங்க. ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது, யூஸ்லெஸ்ஸா பேசுறது, கோல் இல்லாமல் டைம் பாஸ் பண்றது. இது ஒரு நாள்ல பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியாது, ஆனா தினமும் இப்படி பண்ணினா அது உன் வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணும். சாணக்கியர் சொல்றார், காலத்தை வீணாக்குறவன் வாழ்க்கையை வீணாக்குறான். நினைவில் வை, மணி போனால் திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனா டைம் போனால் திரும்ப வராது. அதனால்தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவர்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேர்னிங், ஒர்க்கிங், இம்ப்ரூவிங். நீ தினமும் உன் டைம் எப்படி போகுதுன்னு அனலைஸ் பண்ணு. எந்த ஆக்டிவிட்டி உன்னை க்ரோ பண்ணுது, எந்த ஆக்டிவிட்டி உன்னை ஸ்லோ பண்ணுது, அதை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணு. அதுக்கப்புறம் அன்ப்ரொடக்டிவ் விஷயங்களை கட் பண்ணு. நினைவில் வை, டைமை ரெஸ்பெக்ட் பண்ணினா சக்சஸ் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். அதனால் இன்றிருந்து உன் டைமை வேல்யூபிளா யூஸ் பண்ணு. பகுதி 7. விடாமுயற்சி, நெவர் கிவ் அப். இந்த உலகத்துல பல பேர் ஃபெயில் ஆகிறதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முயற்சி பண்ணவே மாட்டாங்கன்னு இல்ல, அவர்கள் பாதி வழியில் விட்டுட்றாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஒரு மனிதன் சக்சஸ்க்கு அருகில் வந்து
இதுவும் வேலையாகலன்னு விட்டுட்டா அவன் வாழ்க்கை அதே இடத்திலேயே நின்றுவிடும். சாணக்கியர் சொல்றார், விடாமுயற்சிதான் வெற்றியின் முக்கியமான ரகசியம். நீ தொடர்ந்து முயற்சி பண்ணினா ஒரு நாள் சக்சஸ் கண்டிப்பா வரும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ கிவ் அப் ஆகக்கூடாது. லைஃப் எப்போதும் ஈஸி இல்ல. ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், சில நேரம் நீ டயர்ட் ஆகுவ. ஆனா அந்த நேரத்துல தான் உன் ரியல் ஸ்ட்ரெங்க் டெஸ்ட் ஆகும். வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. லூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் குவிட் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். நினைவில் வை, ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்டாப் ஆகாத. நீ தொடர்ந்து மூவ் பண்ணினா ஒரு நாள் நீ உன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவ. வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். அதனால் எந்த சிச்சுவேஷன்லையும் கிவ் அப் ஆகாத. உன் முயற்சிதான் ஒரு நாள் உன்னை சக்சஸ்க்கு கொண்டு போகும். இந்த உலகத்துல யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க. நீயே உன்னை மாற்றிக்கொள்ளணும். சாணக்கியர் சொன்ன இந்த 7 விஷயங்களை நீ உண்மையிலேயே வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சா இன்று நீ இருக்கும் நிலை நாளைக்கு கண்டிப்பாக மாறும். நினைவில் வை, சாதாரணமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அசாதாரணமான வாழ்க்கை முயற்சி செய்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இன்றிருந்து ஒரு முடிவெடு. நீ சேஞ்ச் ஆக போறேன்னு முடிவெடு. நீ வெற்றி பெற போறேன்னு நம்பு. இந்த வீடியோ உனக்கு கொஞ்சமாவது மோட்டிவேஷன் கொடுத்திருந்தா இதை மிஸ் பண்ணாத. growth அறிவுரை சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படி பவர்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம growth அறிவுரையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.